நேற்று 26ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பூகம்பம் நடந்துச்சு. ஆனால் அது சத்தமே போடாமல் நடந்த பூகம்பம். என்ன இது அப்படின்றீங்களா? அது அப்படிதான். ஒரே நாளில் திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேறியது. அதே நாள் அதிமுகவை விட்டு விஜயபாஸ்கர் மட்டும் இல்லைங்க, அவரோட 10,000 பேர் தாவேகா பக்கம் வராங்க. ஒரு பக்கம் கூட்டணி உடையது, இன்னொரு பக்கம் கூட்டணி வளருது. அதோட நிற்கல. முதல்வர் விஜய் உள்பட பல எம்எல்ஏக்கள் வெற்றியை எதிர்த்து கோர்ட்டில் 55 வழக்கு. ஸோ வெற்றியை எதிர்த்து எவ்வளோ? 55 வழக்கு. தமிழ்நாட்டில் 6 தொகுதி காலியாக இருக்குது. இடைத்தேர்தல் வாசலில் நிற்குது. நேற்று நடந்த இந்த எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா 15 நிமிஷத்தில் சொல்கிறேன் உறவுகளே, வாங்க. உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில் முன்னாடி கொண்டு வர்றது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை சேரும். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் பண்ணுங்கள். ஸோ அகெயின் நிறைய ஆடியன்ஸ் உங்களை மாதிரி பார்ப்போம். நிறைய உறவுகள் நம்மகிட்ட சேருவாங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். ஒரே நாளில் 2 பெரிய அரசியல் நகர்வு. ஒன்று மதிமுக, வைகோட கட்சி. கிட்டத்தட்ட 9 வருஷமாக திமுக கூட்டணியில் இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். நேற்று எழும்பூரில் 18 பேர் கொண்ட உயர்நிலை குழு கூடி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி தாவேகா பக்கம் போகிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதை முன்னாடி எதிர்பார்த்தது தான். ஸோ நாளைக்கு பொதுக்குழுவில் வைகோ அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க போகிறாரு. இரண்டாவது, அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் இபிஎஸோட கருத்து வேறுபாட்டால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சு இப்போது டெல்டா மாவட்டங்களில் இருந்து 10,000க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகளோட தாவேக்கால சேர போகிறாரு. ஸோ இங்கே நம்மளோட நேர்மையான பார்வை இதுதான். நான் சொல்லிடுறேன், அரசியலில் ஆட்சியில் இருக்கிற கட்சிக்கு ஆள் வர்றது சகஜமான விஷயம்தான். அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கலந்துருக்கும், சுயநலமும் இருக்கும். அதை நம்ம மறைக்கவே முடியாது. ஆனால் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, டிஎம்கே கூட்டணியில் இருந்தும் அதிமுக கூட்டணியில் இருந்தும் ஒரே நாளில் ஆள் கிளம்புறது தான் இங்கே ஒரு பெரிய சிக்னல். எது நடந்தாலும் டிவி கேக் ஒரு எக்ஸ்ட்ரீமாக நடக்குது இல்லையா? ஸோ ஒரு வலுவான மையமாக தாவேக்கா மாறிட்டு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இந்த 10,000 எண்ணிக்கை அவங்களோட கவுண்ட், அவங்க சொல்கிறது. ஸோ களத்தில் எத்தனை பேர் ஒரு உண்மையாக வேலை பண்ணுறவங்க வராங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. யூஸ்வலாக நடக்கிறது தான். ஜாயின் பண்ணும்போது 50,000 பேர் ஜாயின் பண்ணுறேன், 5,000 பேர் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, பட் களத்தில் எந்த அளவுக்கு அவங்க செயல்படுறாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்தபடியாக தமிழ்நாடு, புதுச்சேரி எம்எல்ஏக்களோட வெற்றியை எதிர்த்து மொத்தம் 55 தேர்தல் வழக்குகள் தாக்கல் ஆயிருக்குங்க. இதில் கவனிக்க வேண்டியது, முதல்வர் விஜய் மேலே மட்டும் 4, பெரம்பூரில் 3, திருச்சி கிழக்கில் 1. ஸோ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா மேலேயும் வழக்கு இருக்குது. ஜூன் 18ஓட காலக்கெடு முடிஞ்சது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா, இது வரலாற்றிலேயே அதிகம். 2021 13 வழக்கு, 2016 23, 2011 12, இந்த தடவை 55. அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் மேலே சந்தேகம், சவால் அதிகம் தான் சொல்லணும் நம்ம. ஸோ இனி தலைமை நீதிபதி, தனி நீதிபதிகளை நியமித்து இந்த வழக்குகளை விசாரிப்பாங்க. வெற்றி பெற்றவர்களுக்கு இது ஒரு சட்ட சோதனை தான், ஆனால் முடிவு எப்பவும் போல தான். ஸோ அடுத்தபடியாக இடைத்தேர்தல் வருது. இந்த தேர்தல் வழக்கோடு சேர்த்து இன்னொரு செய்தி, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு, தமிழ்நாட்டில் 6 சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்குது. திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை. இதில் சுவாரஸ்யம் என்னன்னா, அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட சீமான் போட்டியிடுவார்னு முதற்கட்ட பேச்சு. அதே நேரம் மதிமுகவோட 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சால் இன்னும் தொகுதிகள் கூடும். ஸோ ஸ்டாலினும் திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு சட்டசபைக்கு திரும்பலாம்னு பேச்சு இருக்குது. அவர் தற்போது எம்எல்ஏ கூட இல்லை. அதாவது வர சில மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு இடைத்தேர்தல் களம் ரெடி ஆகுது. இது ஒரு மினி தேர்தல் மாதிரி, ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு தேர்தல் வாக்கு சோதனை மாதிரி இருக்கும். இது நார்மலாக இருக்காது. யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா, இடைத்தேர்தலாக ஆளுங்கட்சி தான்ப்பா ஜெயிக்கும், அப்படி இருக்காது. ஏன்னா சீமான் அவர்களுக்கு பொது வேட்பாளராக நிற்க வைக்கிறது ஒரு பிளான். இன்றைக்கி போய் பேசியிருக்காங்க, நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். ஏற்கனவே அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்னது ஒன்றே ஒரு ஈகோ கிளாஸில் எப்படியாவது நிற்க வச்சு சட்டசபைக்குள்ளே அவரை கொண்டு வரலாம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லி ஒரு விஷயம் இருக்கலாம். பட்
தெரியல. அவ்வளோ பெரிய அரசியல் ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியல. மிகவும் மோசமான ஒரு ரிஸ்க்காக இருக்கும். பார்ப்போம். அடுத்ததாக தாவேகா ஆட்சியோட முதல் பட்ஜெட் வரப்போகுது. அதுக்கான தயாரிப்பு வந்து நேற்று தொடங்கிடுச்சு. முதல்வர் விஜய் தலைமையில் ஜூலை 2 முதல் 22 வரை துறை வாரியான ஆலோசனை கூட்டங்கள் நடக்க போகுது. ஒவ்வொரு துறையோட அமைச்சர், செயலாளர்கள், அப்புறம் அதிகாரிகளோட. அப்புறம் அந்த ஆலோசனையோட அடிப்படையில் தமிழக பட்ஜெட் ஜூலை இறுதியிலேயோ இல்லைன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயோ வந்து தாக்கல் ஆகும். வெள்ளை அறிக்கையில் 2.4 லட்சம் கோடி கடன் சொன்னது வந்து அரசு. இப்போ அதுக்கு என்ன தீர்வு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது இந்த முதல் பட்ஜெட்டில் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுறாங்க, புதுசாக என்ன வருவாய் கொண்டு வராங்க, அதுதான் இந்த பட்ஜெட்டோட ரியல் டெஸ்ட்டு அண்ட் பயங்கர பிளாஸ்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஒரு சூடான அரசியல் வாக்குவாதம். தாவேகா அமைச்சர் வன்னியரசு, விசிகா கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும். திமுக ஆர் ராசா நேற்று கடுமையாக பதிலடி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஆர் ராசா சில விமர்சனங்களை வச்சுருந்தார். அதுக்கு வன்னியரசு சொன்னார், தேர்தல் தோல்விக்கு பின்னாடி ஆர் ராசா மன உளைச்சல்ல பலவிதமாக உளர்றாரு. விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளையும் தாக்குறதன் மூலமாக அவர் திமுகவை பாஜக பாதையில் இழுக்க முயற்சிக்கிறாரோன்னு சந்தேகம் வருது. ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது இந்த ஆளுங்கட்சி வெர்சஸ் எதிர்கட்சி சண்டை மட்டும் இல்லை. ஒரு காலத்தில் ஒரே கூட்டணியில் இருந்த விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையில் இந்த மோதல். அதாவது திமுக பக்கம் ஒரு உள்ள அதிருப்தி, ஒரு டிஸ்டன்சிங் தெரியுதில்ல. வன்னியரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து அவர் ஆதரிக்கிறதாகவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து முதல்வர் சந்தித்தார் இல்லையா, அது தவறுனும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம், அரசியல் என்ன நடக்கலாம். அடுத்தபடியாக இங்கே ஒரு மக்கள் வாழ்க்கையை தொடர ஒரு செய்திங்க, ரொம்ப முக்கியம். அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று ஒரு முக்கிய எச்சரிக்கையை விட்டார். அவர் சொன்னார், தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் குறைவு, அணைகளில் நீர்வரத்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை தான் நம்பிக்கை, அது ஒன்று தான் நம்பிக்கை. ஸோ தேர்தல் கூட்டணி வழக்குன்னு ஹெட்லைன் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். ஆனால் மக்களோட நிஜ வாழ்க்கை தீர்மானிக்கிறது தண்ணீர் தான், அது ரொம்ப முக்கியம். மழை வந்து அரசோட கையில் இல்லை, ஆனால் அதுக்கான தயாரிப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசோட கையில் இருக்குது. குடிநீர் திட்டம், அணை மேலாண்மை, பயிர் ஆலோசனை, இந்த மாதிரி. ஸோ நல்ல வேலைங்க, முதல்வரோட IAS IPS மாநாட்டோட அஜெண்டாலேயே குடிநீர் வந்து முதல் டிஸ்கஷனாக இருக்குது. ஸோ இந்த எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் ஆக்ஷனாக கண்டிப்பாக வந்து மாறும் நம்புகிறோம். அதே ப்ரெஸ் மீட்டில் செங்கோட்டையன் வந்து பாஜகவுக்கும் ஒரு பதிலடி கொடுத்தாரு. உங்கள் வாக்கு 11%லேருந்து 4%க்கு தேஞ்சதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நயனா நாகேந்திரன் வந்து நோண்டிகிட்டே இருக்காரு செங்கோட்டையனை, சரிங்களா. ஸோ அதனால் வந்து லைட்டாக அப்படி ஒரு போட்டாப்பில். அடுத்தபடியாக ஒரு புது நியமனம் தமிழக அரசு, அது என்னன்றதை பார்ப்போம். சினிமா தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணன், CM விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தோடைய டைரக்டர், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் தயாரிப்பாளர். அவர் வந்து தமிழக அரசோட டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிச்சு அரசாணை வந்து வெளியிட்டாங்க. இது அமைச்சர் பதவிக்கு இணையான பதவி. பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கிறது. ஸோ மாநிலத்தோட கோரிக்கைகளை, திட்டங்களை டெல்லியில் மத்திய அரசு கவனத்திற்கு கொண்டு போகிறது தான் இதோட வேலை. NLC அப்புறம் நிதி பங்கீடு மாதிரி விஷயங்களில் மாநிலத்துக்கு டெல்லியில் ஒரு குரல் தேவை. அதுக்கு இந்த நியமனம் உதவுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த நியமனம் வந்து சரி தவறு நிறைய விமர்சனங்கள் வருது. அதை பற்றி நம்ம இன்னும் விவரமாக ஒரு ஃபுல் வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசுவோம். அடுத்தபடியாக ஒரு குயிக்கான ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஒன்று, போக்குவரத்து அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் சொல்லியிருக்காரு, மகளிர் இலவச பேருந்து பயணம் விரைவில் அனைத்து வகை பேருந்திலும் ஆர்டினரி மட்டுமின்றி, அதாவது சாதாரண பஸ் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பெண்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. ஆனால் எப்போ எப்படின்னு அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தான் முழு தெளிவு நம்மளுக்கு வரும். 2 வந்து பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சென்னையில் வந்து சந்திச்சிருக்காரு. தேர்தலில் பாஜக ஒரே ஒரு இடம்தான் வென்றது. தோல்விக்கான காரணம் ஆராயப்படுது. பாஜக சொல்லுது இது மரியாதை சந்திப்புன்னு சொல்லிட்டு, அரசியல்லாம் இல்லை அப்படின்னு. ஆனால் தோல்விக்கு பின்னாடி தலைவரும் மத்திய அமைச்சரும் சந்திக்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்று தான். அந்த மாதிரி சாதனை மீட்டிங்லாம் இருக்காது. கண்டிப்பாக அதை பற்றிலாம் பேச தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேரத்தான் அண்ட் நம்ம அமைச்சர் சரத், இது ரெண்டையுமே நம்ம நேற்று தெளிவாக வந்து ஒரு தனி வீடியோவில் போட்டோம். நான் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அப்படியே சஜஷனில் போட சொல்கிறேன். பிகாஸ் நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் வரலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ அதை பற்றி நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஒன்று, சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தில் முதல்வர் விஜய் வந்து மெரினாவில் 3 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடினார். 25,000 பேர் மேலே இருந்திருக்காங்க. 38 மாவட்டத்தில் வந்து இதை வந்து நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி அந்த மேரத்தானில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. அதை நான் அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், சஜஷன் வீடியோவில் அதை பாருங்கள். 2வது,
அமைச்சர் சரத் மேலே அவர் குழந்தைக்கு மருந்து கொடுக்குற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோவை கிளப் பண்ணி போட்டு அதை அப்படியே மாற்றி ஒரு ஃப்ரேம் பண்ணி அவர் போதை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி உண்மையாக சொன்னோம்னா ஒரு ஃபேக்கான நியூஸ் அது. அதை வந்து பரப்பிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. குடும்பம் குழந்தை அப்படின்லாம் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு மனசாட்சி இல்லாமல் அநியாயத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப தவறாக தெரியுது. பட் எனிவேஸ் இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் அமையும். அது பிரச்சனை கிடையாது. இதுக்கு நிறைய பேர் விளக்கம் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்து அதை புரிஞ்சுக்கவும் செஞ்சுட்டாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் தொடர்கதை. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுக்கு முந்தைய நடந்த விஷயங்களுக்கான அப்டேட். வேலு வழக்கு எங்கே போகுது? ஸோ இதுதான் வந்து முக்கியம். நம்ம தொடர்கதையில் 2 நாள் முன்னாடி நம்ம பேசினோம். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு, கரூரில் சாலையே போடாமல் பணமே எடுத்ததா கணத்தை காணோம். அந்த வழக்கு இப்போது எங்கே இருக்குன்னா, நேற்று அது ஒரு பெரிய அரசியல் சர்ச்சையாக வளர்ந்துருக்கு. பல்வேறு அரசியல் கருத்துக்கள் இருந்தது. ஒரு பக்கம் அமைச்சர்கள் வந்து இது அரசியல் நோக்கம் கிடையாது, இந்த ரைடை வந்து ஆதரிச்சாங்க, இது பழிவாங்கல் இல்லை, ஆதாரத்தோடு இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாட்டிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் கூட வந்து சமூக ஊடகத்தில் வந்து இந்த நடவடிக்கையை வந்து வரவேற்றாரு. ஸோ அதோட வந்து பார்த்தா திமுக ஆட்சி நடந்ததாக சொல்லப்படுற இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ இங்கே நம்மளோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக இருக்குங்க. ஒரு பிரின்சிபலை வந்து நம்ம மறக்கக்கூடாது. ரைடு என்பது குற்றம் நிரூபிக்கப்பட்டது இல்லை, ரைடு என்பது விசாரணையோட ஆரம்பம், தீர்ப்பு இல்லை. அதனால் யாரையும் இப்போவே நம்ம ஊழல்வாதின்னு நாமளே முத்திரை குத்த முடியாது. ஆனால் அவங்க ஊழல் பண்ணியிருப்பாங்க, நம்ம மனசுக்கு தெரியும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஆமாம் பண்ணியிருப்பாங்க, உண்மைதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆன் ஸ்டாட்ஸ், ஓகேவா? ஸோ எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு வர வேண்டும். ஆதாரம் இருக்குது, விசாரணை நடக்குது, அரசு எப்படி கொண்டு போகுது, ஒரு முடிவு வரும் இல்லையா, அது கோர்ட்டில் தான் வந்து ஃபைனல். சரிங்களா? ஸோ மக்களுக்கு நீதி மேல் நம்பிக்கை வரும். அப்போ தான் அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ வேலு வழக்கு என்ன ஆகுது, யார் எங்கே வந்து பார்த்திங்கன்னா மாட்டுறாங்க, எங்கே எஸ்கேப் ஆகிறாங்கன்றதை நம்மளுடைய காலை குரலில் தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே வரேன். நேற்று தமிழ்நாட்டு அரசியல் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் உங்கள் முன்னாடி எந்த பக்கமும் சாயாமல் வச்சுட்டேன். ஸோ அடுத்து பொலிட்டிக்கல் டெஸ்க், அதாவது அரசியல் மேடையில் உங்களை இன்றைக்கி நான் சந்திக்கிறேன். உறவுகளே, இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி. லவ் யூ ஆல். டேக் கேர். பை.